வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். அன்றடம் நீ வாசித்தால் குன்றமல் நடத்துமே, அவ்வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். நாம் பிரதான செய்தியும் பந்தியின் செய்தியும் ஒரு சேர பார்த்து வருகிறோம். அதே போன்று இந்த வாரமும் அவ்விதமாகவே நாம் பார்க்க போகிறோம். பந்தியின் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மாத்திரம் திருப்பிக் கொள்ளலாம். சேர்ந்து வாசிக்கலாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து ஜெபிக்கலாம். நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட உம்முடைய மகா பெரிய பரிசுத்தமுள்ள பாதத்தை நாங்கள் தொழுது கொள்ள முடியாமல் செய்த கிருபையை நிமிர்ந்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மாத்திரமல்ல, இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே உம்முடைய பந்தியை சூழ நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தகப்பனே எந்த காரியத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம், எந்த காரியத்தில் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் வெளிப்படுத்தும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் உடைய பந்தியை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த அன்பின் கரத்திலே யாவற்றையும் ஒப்புவித்து இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நன்றி செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் அழைப்பை குறித்து சற்று நேரம் தியானித்து நாம் பந்திக்கு கடந்து செல்லலாம். அழைப்பை குறித்து நாம் பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். கர்த்ததாமே வாசித்த இந்த பகுதியை ஆசீர்வதித்து தருவாராக. மோசேயை கர்த்தர் அழைக்கிற ஒரு காரியம். எங்கிருந்து மோசேயை கர்த்தர் அழைக்கிறார்? எங்கிருந்து அழைக்கிறார்? முட்செடியில் இருந்து அழைக்கிறார். மோசேக்கு தரிசனமாகிற இடம் எங்கே? முட்செடி. ஆங்கிலத்திலே திசில் என்று சொல்லுவார்கள். முட்செடியில் இருந்து அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த முட்செடி என்ன செய்யவில்லை? அந்த அக்னியினாலே அவிந்து போகவில்லை என்பதை கண்டு அவன் கிட்டி வருகிறதை பார்க்கிறோம். மோசேயை அவர் அழைக்கிறார். எதற்காக மோசேயை அழைக்கிறார்? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்த பூமியாக இருக்கிறது. பரிசுத்த பூமியிலே செய்யக்கூடாத காரியம் என்ன? பரிசுத்த பூமி இருக்குதுங்க. அந்த பரிசுத்த பூமியிலே செய்யக்கூடாத முதல் காரியம் என்ன? என்ன சொல்லுங்களேன்? என்ன? செருப்பு போடக்கூடாதா? செருப்பு போடக்கூடாதா? நீ உலகெங்கும் திரிந்து இருக்கிற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த இடத்துக்கு. அதான் அர்த்தம். புரியுதுங்களா? நீ என்ன பண்ற? நீ எல்லா இடத்துக்கும் போற வர, ஆமாவா இல்லையா? நீ செருப்பு போட்டு என்ன பண்ற? எல்லா இடத்துக்கும் போற வர. அதே மாதிரி என்ன பண்ணாத? பரிசுத்த இடத்தையும் நினைச்சிக்காத. இது என்னப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம் இது.
நீ உலாவுகிற இடம் போல கிடையாது, நீ அங்கெங்கும் திரிகிற இடம் போல கிடையாது. இந்த இடம் எப்படியாப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. முதல்ல என்ன செய்ய? உன் பாத ரட்சைகளை என்ன பண்ண? கழட்டி போ. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? எலக்ட்ரிஷியனுக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரிஷியனுக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் இதை சொல்கிறேன், அதற்காக குழம்ப வேண்டாம். என்னென்னா, இப்போ கரண்ட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாருங்க. இந்த கரண்ட்டில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு நல்ல லெதர் செருப்பு, நல்ல மோட்டாவான செருப்பு போட்டுக்கிட்டு அதில் கரண்ட்டில் கையை வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன ஆகாது? என்ன ஆகாது பதர்? ஷாக் அடிக்காது. என்ன ஆகாது? ஷாக் அடிக்காது. அதே செருப்பை கழட்டி விட்டுட்டு மண் தரையில் காலை வச்சுக்கிட்டு தொடர என்ன ஆகும்? என்ன ஆகும்? இதில் இருக்க ரகசியம் என்ன தெரியுங்களா? அந்த கரண்ட்டை அந்த செருப்பு என்ன பண்ணுது தெரியுங்களா? உன்னுடைய உடம்புலேருந்து அந்த அந்த பூமியில் இருக்கிற அந்த எர்த்தையும் உன்னை என்ன பண்ணுது? அது பிரித்து வைக்குது. அதனால் நீ கரண்ட்டை பிடிச்சா உனக்கு என்ன ஆகாது? ஒன்றும் ஆகாது. அதே அந்த எர்த்தை நீங்கள் கரண்ட்டோட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு என்ன ஆகிடும்? நடுவில் இருக்கிற நீ எரிஞ்சிடுவேன். ரகசியம் புரியுதுங்களா? இங்கே ஆண்டவர் ஒரு செருப்பை கழட்டி போட சொல்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை உணர முடியும். அப்போ உணர்ந்துட்ட அப்படின்னா நீ என்ன ஆகிடுவ? நடுவில் என்ன ஆகிடுவ? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முற்செடி தேவனை உணர்ந்துருச்சுங்க. முற்செடி எரியுது இல்லையா? முற்செடியில் நெருப்பு எரியுது. ஆனால் முற்செடிக்கு என்ன ஆகலை? இப்போ இங்கே மோசை என்ன ஆக்க நினைக்கிறாரு தெரியுங்களா? முற்செடி ஆக்க நினைக்கிறார் தேவன். என்ன ஆக்க நினைக்கிறாரு? முற்செடி ஆக்க நினைக்கிறாரு. ஸோ இப்போ முற்செடி ஆக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவருக்கும் அந்த மோசைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். அப்போ முதல்ல என்ன செய்ய? இந்த பூமியோடு நீ அட்டாச்மெண்ட் ஆகு. என்னது? இந்த பூமியோட அட்டாச்மெண்ட் ஆகு. நீ பூமியில் நில்லையா? அப்போ என்ன ஆகிடுவே? நீ என்ன உணர்ந்து கொள்வ. நீ என்னை உணரணும் அப்படின்னா என்ன பண்ணுவ? முதல்ல உனக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறத விட்டுடு. புரியுதுங்களா? நீ கரண்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சேன்னா செருப்பு கழிட்டு போய் என்ன பண்ண? தாராளமாக பூமியில் நின்றுங்கன்னு நீ தொட்டுப்பார். அது என்ன செய்யும் தெரியுங்களா? தான் யார் என்பதை காட்டும். உனக்கு பாதுகாப்பு என்று எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அதை கழட்டி போட்டுட்டு என்ன பண்ணோம்? நான் கர்த்தரை வெறுமையாய் வந்து நிற்கிறேன், நான் உண்மை உணர வேண்டும் ஆண்டவரேன்னு நினைக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணுங்களா? தேவனை உணர வேண்டும். என்ன செய்யணும்? தேவனை உணரணும். தேவனை உணர்ந்தால் மாத்திரமே அவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியும். தேவனை உணராம போயிட்டீங்க அப்படின்னா அவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது. அவர் யாருன்னே தெரியல, அவர் பேசுற சத்தமே எனக்கு கேட்கல அப்படின்னா தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது. இங்க 40 வயது பரிபூர்ணமானவங்க யாரு? மோசே அழைக்கிறார். அப்ப நீ என்ன உணரணும். உனக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறவைகள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? விடணும். விட்டுட்டு என்ன பண்ணணும்? என்கிட்ட வந்து வெறுமையா நிற்கணும். என்னிடத்துல வெறுமையா வந்து நிற்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னை நிறைவாக்குவேன். நான் ஒண்ணுமே இல்லாண்டவர் எல்லாத்தையும் விட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னா நீ அவரை உணர்ந்துடுவ. பெருமையாவே இருந்துட்டானா மோசே? பெருமையாக இருந்தான். எவ்வளவு ஜனத்துக்கு அதிபதி ஆக்கினாருங்க அவரு. எவ்வளவு பெரிய ஜனங்களை ரட்சிக்கும்படியா ஒரு பெரிய ரட்சகனா மாத்தினார் அவரு இல்லையா? இப்போ நீ என்ன செய்யணும்னா ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படி. நம்ம என்ன பண்றோம்? உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படி என்ன செய்யறான்? உடனே செருப்பை கட்டி விட்டுறோம். அது பாருங்க, சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்துல வாசிங்க. எடுத்து வாசிக்கலாம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். பயந்ததினால் இங்க பாத்துக்கிடுங்க, தேவனை உணர்ந்துட்டாங்க. நல்லா விளங்கிடுங்க. தேவனை உணர்ந்த உடனே இவ்வளவு நேரம் அதிசயமா பார்த்துக்கிட்டு இருந்தவன் தேவன் தான் இதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? முக்காடு போட்டுக்கிட்டான். நான் என்ன பண்ண முடியாது தேவனை பார்க்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் செய்த பாவமே அவன் என்ன பண்ணுது? வாசிங்க. எப்படி அப்படின்னா சங்கீதங்களின் புஸ்தகம் எப்படி அப்படின்னா இங்க அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புஸ்தகம்
51 அதிகாரம் 3வது வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பதாக இருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் சொல்றான் என் மீறுதலை. இங்க தாவீது அழகா சொல்றத இங்கே மோசே உணர்ந்தவரை என்ன பண்றது தெரியுங்களா? என் மீறுதல்கள்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் எந்த சூழ்நிலையில என்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு வந்தேன் என்பதை நான் அறிவேன். நான் பரிசுத்தவான் அல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க, அழைக்கப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நான் பரிசுத்தவானே கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் பரவாயில்லைங்க, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? அவன் பாவம் அவனை உணர்ந்ததினால அவன் சொல்றானா முகத்தை மூடிக்கிறாங்க. என்ன செய்யணும்? பாவப்பட்டவன் என்ன செய்வான்? நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை சிறைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அவனை என்ன செய்வாங்க? முகத்தை மூடுதல் எதுக்காக தெரியுமா? குற்றவாளி என்று அர்த்தம். இங்க மோசே என்ன செய்யற தெரியுங்களா? தான் ஒரு குற்றவாளி, நான் எப்படியாப்பட்டவன்? ஒருவனை கொலை செய்திருக்கிறேன், ரத்த பழி என்னுடைய கரத்திலே இருக்கிறது, உண்மை எப்படி ஆண்டவரை நான் பார்ப்பேன், அதுக்கு தகுதியே இல்லாதவன் நான் சொல்லிட்டு என்ன செய்யறாரு? முகத்தை மூடிக்கொள்ளுகிறார். ஐயோ, கடவுளை நான் பார்க்கிறேனே, கடவுள் என்னோடு பேசுகிறாரே என்று சொல்லி பயத்தில் அவன் என்ன செய்கிறான்? முகத்தை மூடிக்கொண்டான். வாசிங்க 7வது வசனத்துல. உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வேதனை, மனுஷங்க படுற வேதனை என்ன செய்யறாரு? அவர் அறிந்தவராய் அவர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களை விடுதலையாக்கும்படியாக என்ன செய்யறாரு? யாரை தெரிந்து கொள்றாரு? மோசையை தெரிந்து கொண்டு அவனை அழைக்கிறார். அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. கடைசி வரைக்கும் அவனை கைவிடாது என்ன செஞ்சாரு? அவன் கூட அநேக நேரத்தில் ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்டது உண்டுங்க. மோசே கேள்வி கேட்டாரு இல்லைங்களா? நிறைய இடத்துல கேள்வி கேட்டாரு. ஆண்டவரே, ஏன் இந்த உபத்திரம்? இவர்களை நானா பெத்தேன், ஏன் என்னை துன்பப்படுத்துறீங்க? இந்த ஜனங்க இப்படியாப்பட்டவங்களாக நிறைய தடவை கேள்வி கேட்டார். ஆனாலும் அவர் அழைச்சிட்டார். இடையில நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? உன்னை கைவிடவே மாட்டார். அதனாலதான் உங்களை அழைப்பு தெரிஞ்சுங்கன்னு சொல்றது எதுக்காக தெரியுமா? உன்னை அவர் கைவிடவே மாட்டார். உன்னை அவர் கைவிடக்கூடாது அப்படின்னா நீ என்ன செய்யும்? முதல்ல நான் நிறைய இடத்துக்கு போற இடத்துக்குலாம் சொல்லுவேன், நீ கர்த்தருடைய அழைப்பை தெரிஞ்சுக்க. அழைப்பை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அவருடைய அழைப்பை தெரிஞ்சுக்க சொல்ற விஷயமே தான். அவர் உன்னை எல்லா காலத்திலும் என்ன பண்ணுவாரு? கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பார், டைட்டா பிடிச்சிக்கோ. அதாவது அழகா சொல்லுவாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ என்ன பண்றீர்? அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் என்ன பண்றீர்? அங்கேயும் இருக்கிறீர். உமது வலது கை என்னை என்ன பண்ணுது? தாங்குகிறது. நான் உட்காருதலையும் நிற்கிறதையும் எழுந்திருத்தலையும் என்ன பண்ணுறீர்? அறிந்திருக்கிறீர். என் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பதாக இதோ அதையும் அறிகிறீர். எல்லாமே தெரியும். தாவீதை அவர் அழைத்தாருங்க. எதற்காக அழைத்தாரு? தன் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கும்படியாக அழைத்தார். அநேக உபத்திரம் வந்ததுங்க, அநேக விதமான பிரச்சனைகள் வந்தது. தாவீதை கைவிட்டுட்டாரா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மோசையை அழைத்தவர் கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணல? கொண்டு போல. ஆனா தாவீதை அழைத்தாருங்க ராஜ்யத்திற்கு. ராஜ்யம் கொண்டு போனாரா இல்லையா? அநேக பிரச்சனை வந்தது. இஸ்ரவேலுக்கு அவனை என்ன பண்ணாரு? ராஜாவாய் ஆக்கினார். அவன் முடிவு பரியந்தம் அவனோடு இருந்தார். ஏன் தெரியாதா? இதுல உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. அழைத்தவர், மோசையை அழைத்தவர் ஒரு நேரத்தில் என்ன பண்ணார்னா, வேதத்தில் நீங்க நன்கு வாசித்தீங்க அப்படின்னா, மோசை என்ன பண்ணாராம்? வழியில ஆண்டவர் கொல்ல பார்த்தார். அப்படி போட்டிருக்கோம் இல்லையா? இது ஒரு பெரிய ரகசியம். ஏன் அவ்வளோ பெரிய பாவமா செஞ்சான் மோசை? இல்ல அவ்வளோ பெரிய பாவம் செய்ய போறானா? யோசிச்சு பாருங்க. ஆனா தாவீது இன்னைக்கும் அவர் பரிசுத்தவான், அவர் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தாரு,
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் யாரு, விபச்சாரம் செஞ்சான், விபச்சாரக்காரன் அவன் அப்படின்னு. ஏன் விபச்சாரம் பண்ணுவான்னு தேவனுக்கு தெரியாதா? யார் சொல்றாரு, நம்ம வாயில சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, நீ தெரிஞ்சிருக்கிறீ. என்னுடைய சரீரத்தில் அவயங்கள் உருவாத முன்னே உன்னுடைய கண்கள் என்னை கண்டது அப்படி சொல்றாரு. என் கருவை கண்டுடுச்சு உண்டு அப்படின்னு சொல்ற தாவீது. தாவீதுடைய நிலை இப்படி ஆகும், அவன் விபச்சாரம் பண்ணுவான், அவன் அரண்மனைக்குள்ள உட்கார வச்சா விபச்சாரம் பண்ணிடுவான்னு தெரியாதா? ஏன் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார்? மோசேயை விட அவனை ஏன் பிரத்யேகமா பண்ணாரு? தன்னுடைய குமாரனுடைய தந்தையா என்று எதற்காக அவனை சொன்னாரு, அங்கீகரிச்சாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லுவாங்க, தாவீதின் அப்படி சொன்னாங்க. எதுக்கு அவ்வளோ அதிகாரம் எதுக்காக கொடுத்தாரு? ரெண்டு பேருமே அழைத்தாரு. ஆனா மோசேயை காட்டிலும் தாவீதை எதற்காக இப்படி சொன்னாரு? மோசே விபச்சாரக்காரன் கிடையாதுங்க, விபச்சாரம் செய்தவன் கிடையாது, அவன் சாந்தம் உள்ளவன், அவன் நீதிமான், அவ்வளவு அழகாய் ஜனங்களை நடத்தி வந்தவன். ஒரு இடத்துலயும் என்ன பண்ணல, ஒரு ஸ்திரியும் விபச்சாரத்தோடு பார்க்கல, ஒருத்தருடைய பொருளையும் அவன் இச்சிக்கல. ஆனா தாவீது என்ன செஞ்சாரு, தன்னிடத்தில் வேலை செய்த சிப்பாயின் மனைவி இடத்துல என்ன பண்ணிட்டான், விபச்சாரம் செய்தது மாத்திரமல்ல, அதை மறைக்க அவனை கொலை செய்தான். எவ்வளவு பெரிய பாவம் இல்ல? அதை செய்தவனை என்ன பண்ணாரு, அவரு தெரியாதா அவருக்கு செய்வான்ட்டு? கொண்டு இருக்கலாம்ல, வழி இல்லையே, இல்லை எத்தனையோ இடத்துக்கு கொண்டு போனாரு, கொண்டு இருக்கலாமே, ஏன் கொல்லல? ஏன் தெரியுங்களா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நேசித்தான். மோசே என்ன பண்ணான் தெரியுங்களா, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டான், உடைச்சு போட்டான். ஆனா இவன் அரண்மனையில படுத்துருக்கும் போது பார்க்கறாங்க, மழை பெய்யுது, காத்தடிக்குது, பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த பெட்டி அப்படி நனையுதுங்க. அப்ப சொல்றான், கர்த்தருடைய பெட்டியும் கர்த்தருடைய வார்த்தை நனைகிறதே, நான் எப்படி என் மஞ்சத்தின் மீது தூங்குவேன் அப்படின்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் இல்ல? ஐயோ கர்த்தருடைய வீடு இப்படி இருக்குதே, ஐயோ கர்த்தருடைய வார்த்தை நனையுதே, நான் என்ன செய்வேன்? நான் அரண்மனையில இருக்கிறேன், என்னுடைய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வீதியில இருக்கிறாரு. அழுகுறாங்க. அதுக்கிட்ட என்ன சொல்றானா, இனி நான் ஒரு பொழுதும் என் மஞ்சத்தின் மீது ஏறேன், நீ நான் படுக்க மாட்டேன். அதுல இருந்து அவன் ஸ்திரீன் இடத்துல கூட சேரல, மனைவின் இடத்துல சேரலங்க. எவ்வளவு வைராக்கியம் இல்ல, வைராக்கியம், அவ்வளவு வைராக்கியம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னா, அவன் பாவம் செய்தாலும் அதை என்ன பண்ணலன்னா அவர் நினைக்கவே இல்லை. அது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரா, தன் வார்த்தைக்கு கனம் பண்ணுகிறவனே என்ன பண்ணுவாரு, தன் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே அவர் நோக்கி பார்ப்பாரு. அவன் வார்த்தைக்கு நீ கனம் பண்ண போதும். அவன் நினைச்சாங்க, அவன் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அரண்மனையை கட்டி கொடுக்குறேன், அவர் நகரத்தை கட்டி கொடுத்தா. எதுக்குன்னா வார்த்தையை கனம் பண்றவன். தாவீது வார்த்தையை கனம் பண்ணுகிறவன் என்பதினாலே அவர் என்ன செஞ்சாரு, எல்லா நேரத்திலேயும் அவனை மன்னித்தார். நல்லா விளங்கிடணும். நீ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி அவருடைய அழைப்பிலே நிலைத்திருந்தால் நீ பாவம் செய்தாலும் உனக்கு மன்னிப்பு உண்டு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ மாம்சம் வந்து மோசமானதுங்க. இந்த மாம்சம் இருக்குது இல்லைங்களா, அது மோசமானது, எல்லா பலவீனத்துக்கும் உட்பட்டது. எல்லாம் விளங்கிடுங்க. இந்த மாம்ச சரீரம் இந்த பூமியில படைக்கப்பட்டதுங்க. இது வந்து இந்த பூமிக்குரிய ஆசா பாசங்கள் எல்லாத்துக்கும் உட்பட்டது. நீ தடுக்கவே முடியாது, அதை தடுக்கவே முடியாது. நேரத்துக்கு பசிக்கும், நேரத்துக்கு தாகம் எடுக்கும், நேரத்துக்கு இந்த தேகத்தின் தேவைகள் தேவைப்படும், தடுக்கவே முடியாது. அது நன்கு அறிந்த தேவன், அது தேகத்தினால செய்த தவறு. ஆனால் என் வார்த்தைக்கு அவன் கனம் கொடுக்கிறான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். மோசைக்கு கிடைக்கலங்க. நல்லா வாசிங்க. அடுத்த ஒரு காரியம், அடுத்து ஒருத்தன் அழைக்கிற பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நல்லா கவனிச்சுடுங்க. போதும். ஏலி என்கின்ற ஒரு ஆசாரியன் இருக்கிறாங்க. வயது நிறைந்தவனும் பரிபூர்ண வயது நிறைந்தவனும் கண்கள் வந்து இருள் அடைந்த நிலைமையில இருக்கிறான். அவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக ஒரு சிறு பிள்ளைங்க, யாரு,
சாமுவேலை என்ன பண்றாரு, ஆசாரிய கூடாரத்தில் இருந்து அந்த விளக்குக்கு முன்னாடி இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருங்க, கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு, நீ நல்லா கவனிச்சுக்க. அங்கே முச்சடியில தீபமாய் வந்து யாரை கூப்பிடுறாரு, மோசே கூப்பிடுறாரு, மோசே மோசேன்னு. இங்க விளக்குக்கு முன்பதாக ஜோதியாய் வந்து என்ன பண்றாரு, அங்கேயே வெளிச்சம் இருக்குதுங்க, வெளிச்சம் இல்லாமல் போல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அங்கேயே வெளிச்சம் இல்லாமல் போல, அங்கேயே வெளிச்சம் இருக்குது. அது ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்குது. அங்க மலையில இருந்தது, இங்க எங்க இருக்குது, ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த விளக்கு அணையாமல் இருக்கும்படியாக அவன் காவலுக்கு இருக்கிற இடத்துல அந்த ஜோதியில் இருந்து கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படி கூப்பிடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. அவனை எதற்காக அழைத்தாரோ அதை அவன் மரண பரியந்தமும் அவனை காப்பாற்றும்படியாக, அதை செய்யும்படியாக வைத்தே அவனை என்ன பண்ணாரு, காப்பாற்றுவான். எவ்வளவு பெரிய தேவன்ல, எவ்வளவு பெரிய தேவன்க. ஆனா அவனுக்கு கிடைக்கலங்க. தேவனுடைய வீட்டிலேயே வளர்ந்தவன், சின்ன வயசுல பால் மறந்த நேரத்துல இருந்து தேவனுடைய வீட்டிலேயே இருந்தவங்க யாரு, சாமுவேல். அவனுக்கு கிடைக்கல, தேவனுடைய இருதயம் கிடைக்கல. யாருக்கு கிடைச்சது, தாவீது கிடைச்சது. தாவீது நீ என்ன வேணா சொல்லிக்கோ, விபச்சாரக்காரன், ஆடு மேய்க்கிறவன், அப்படி இப்படின்னு எது வேணா சொல்லிக்கோ. ஆனா அவன் யார், என் தேவனுக்கு, என் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அது கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. அது யாருக்கு கிடைச்ச, பைபிள்ல யாருக்குமே இல்லைங்க, யாருக்குமே. எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா கூட இருக்கட்டும், யாருக்குமே கிடைக்கல. இயேசு கிறிஸ்துக்கு, இவன் என்னுடைய நேசத்துக்குரியவன், இருதயத்துக்குரியவன் அல்ல, நேசத்துக்குரியவன், என் அன்பு மகன், என்னுடைய அன்பு குமாரன். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாருங்க ஒரு சாதாரண மனுஷனை, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுங்களா, வார்த்தையின் மீது பற்றுள்ளவனா இருக்க வேண்டும். தாவீது படித்தவன் அல்ல. இயேசு கிறிஸ்து நிறைய படிச்சுக்கிறாருங்க. எங்க படிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க படிச்சாரு, 30 வருட காலங்கள் அவர் என்ன பண்ணார்னா எகிப்திலேயும் அங்க இருந்தாருங்க. எகிப்தில் கல்வி கற்றுக்கொண்டார். படிச்சவர் அவரு, சும்மா இல்ல. அதனால தான் ஆசாரியர்கள்லாம் வியந்து பார்த்தாங்க, எப்படி இவருக்கு ஒரு ஞானம் வந்தது. எகிப்தியர்கள் மாத்திரமே மிகுந்த ஞானத்தில் வல்லவர்களாக இருந்தாங்க, தையல் கலையில் வல்லவர்களாக இருந்தாங்க. அப்படியாப்பட்ட இடங்களுக்கு சென்றவர் அவர். அது மாத்திரம் அல்லங்க, அவர் தாங்க ஞான சொரூபி. அவருக்கு கற்றுத்தரணும்னு அவசியமும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் கற்றவர். அவர் தான் எல்லாத்திலையும் படித்தவரே. அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கணும், எங்கேயும் போய் கற்றுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கல்வியை கொடுக்குறவர் யாரு, அவரே. கல்வியின் அதிபதியே அவரு. ஞானத்தின் சொர்பிங்க, அதான் ஞானம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்படியாப்பட்டவருக்கும் என்ன இல்லை, தேவனுடைய இருதயத்தில் ஏற்றவன் என்கின்ற சாட்சி இல்லை. நேசகுமாரன், நான் இவர் மீது அன்பா இருக்கிறேன் எல்லாம் சொல்லலாம். தாவீதை போல தேவன் உயர்த்தினாரா, கிடையாது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே தாவீதை போல நம்மை அவர் தெரிந்து கொள்கிறார், தாவீதை போல நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே என்ன செய்வது கிடையாது, நாம் தாவீதை போல தேவனை கனம் பண்ணுவது கிடையாது, அவருடைய அழைப்பிலே நிலைத்திருப்பது கிடையாது. மாறா என்ன செஞ்சிருந்தீங்களா, இன்றைய காலகட்டத்திலே மாத்திரம் அல்ல, கொஞ்ச காலகட்டமாகவே ஒரு காரியம் நடந்து வருகுதுங்க. சபைக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சின்ன காரியம், சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுதான் அது. என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு வேலைக்கு போறீங்க, என்னது வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வயசு, 75 வயசு ஆயிடுச்சு. நடக்கவே முடியல. நீங்க வாசல்ல போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஒரு வேலை கொடு, நான் நல்லா வேலை செய்வேன், நான் ஒரு எலக்ட்ரிஷியனு, நான் ஒரு டிரைவரு, நான் ஒரு மிஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா உன்னை வேலைக்கு எடுத்துக்குவானா? காரணம் வயசாயிடுச்சு. நீ செக்யூரிட்டி கூட லாய்க் கிடையாது, வெளியே போன அனுப்பிச்சிருவோம் இல்லையா? என்னுடைய தொழிற்சாலையை பாதுகாக்க கூட உன்னால் முடியாது. உன்னை ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, தாக்கி என்னுடைய பொருட்களை கொள்ளையடித்து செல்வார்கள், நான் வேண்டான்றுவான் இல்லையா? சரிங்க, உங்களுக்கு 75 வயசாயிடுச்சு. என்னது
75 வயசு. இப்போ பொண்ணு பார்க்க போகிறேன், உனக்கு கல்யாணமே ஆகலை, பொண்ணு பார்க்க போய்ட்டு எனக்கு உன் பொண்ணை கட்டி கொடு. நான் என்ன பண்ணேன், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு சொன்னால் கட்டி கொடுப்பாங்களா? யாருக்கு கட்டி கொடுப்பாங்க? யாருக்கு திருமணம் செய்து வைப்பார்கள்? குறைஞ்சபட்சம் ஒரு 25 வயசு இருக்கணும், அவன் நல்லா சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும் இல்லையா? ஏகப்பட்ட ரூல்ஸு. அதுலேயும் ஏதோ என்ன மாரி அதுதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லை? அப்போ என்ன பண்ணுவான், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். முதல்ல அவன் எப்படி இருக்கணும், வாலிபனாக இருக்கணும். அப்போ தானே பண்ண முடியும், நம்ம பொண்ணே கொடுப்போம், கல்ட்டு பண்ண கொடுப்போம், போடான்னு தெரிஞ்சு வச்சிடுவோம் இல்லையா? கிழவனுக்கு வந்தால் ஆசையை பாருன்போம், போ அந்த பக்கம் அப்படின்னு துரத்தி அடிச்சிடுவோம். ஆனால் வேலைக்கு வயசு தேவை. என் பொண்ணை கொடுக்கணுன்னா எனக்கு என்ன தேவை, வயசு தேவை. என் பொண்ணை கட்டிக்கணும்னா அவனுக்கு யார் என்ன தேவை, வயசு தேவை. நான் தேவனுடைய வீட்டுக்கு எப்போ வருவேன், தேவனுடைய ஊழியத்துக்கு எப்போ வருவேன்? வயசான காலத்தில் வந்து உக்காந்துக்குவேன். வந்து உக்காந்துக்கினே ஏன் சபை, ஏன் சபை, நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக இருக்கிறோம், நான் தான் பார்த்துக்குவேன், நான் தான் ஊழியக்காரன் அப்படின்றான் இல்லையா? நல்லா கவனிச்சுக்க, மனிதன் துப்பிய எச்சையாய் மாறி விடுகிறோம் நாம. மனுஷன் வேணான்றான் இல்லையா? உனக்கு ரிட்டையர்மெண்ட், வெளியே போ அப்படின்றான். ஆமாவா? அந்த நேரத்தில் நீ கடவுளுடைய ஊழியம் எப்படி வந்து செய்வ? மனுஷனுக்கே நீ தேவைப்படலைன்னா தேவனுக்கு எப்படி தேவைப்படுவ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு வயசு என்னங்க? ஏன் ஒரு 70 வயசில் கூப்பிட்டு வந்துடக்கூடாது? ஒரு 70-80 வயசு உயிரோடு வச்சிருந்து அப்புறமா நீ வாப்பா சிலுவையில் நான் சாவ போகிற காலத்தில் சிலுவையில் செத்துப்போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவ. ஏன் சொல்ல? ஏன் சொல்ல? வாலிபம் கர்த்தருக்குரியது. என்னது பிரசங்கி சொல்றான், உன் இளம் வயதில் யாரை நினை? சிருஷ்டிகரை நினை. சிருஷ்டிகரை நினைக்கக்கூடிய நாட்கள் அது. வாலிபத்தில் நிறைய பாவம் செஞ்சிருவேன், அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய வயசு அது. அந்த நேரத்தில் ஓடி ஓடி ஊழியம் செய்ய வேண்டிய வயசு அது இல்லையா? இப்போ அந்த நேரத்தை விட்டுட்டு முட்டிலாம் செத்து போன காலத்தில் சேரை விட்டு எழுந்துக்க முடியாத நிலையில் நீ வந்து ஊழியத்துக்கு வந்து என்ன பண்ண போற இல்லையா? வேதத்தில் வச்சிருக்காருங்க, வேதத்தில் இவன் தான் ஊழியம் செய்யணும், இந்த வயசில் தான் ஊழியம் செய்யணும், இந்த வயசுக்கு மேலே என்ன பொறுப்பில் இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஒரு டைம் டேபிளே இருக்குது, ஒரு ரூல்ஸே இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுறதில்ல, சத்தியம் தெரியும் என்று சொல்கிறவர்கள் அதை கடைபிடிப்பது கிடையாது இல்லையா? நான் முதிர் வயதானேன், நான் என்ன செய்யணும்? அடுத்து வரவனுக்கு இளைஞனுக்கு வழிவிடணும். ஏய் நீ என்ன செய்ய, சபையை ஒழுங்காக பாதுகாத்துக்க, அவனுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துக்கு நான் போயிடணுமே தவிர நான் என்ன செய்யக்கூடாது, அவனுடைய வழியை அடைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். எதற்காக அழைக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக அழைக்கப்பட்டாரு? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி அழைக்கப்பட்டாருங்க. சாமுவேலு தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டாருங்க. ஆசாரியன் அழைக்கப்பட்டாருங்க. ஏலியின் இடத்துக்கு ஆசாரியன் அழைக்கப்பட்டாருங்க. தாவீது தன் ஜனங்களுக்கு அரசனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டாருங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து எதற்காக அழைக்கப்பட்டாரு? பாவிகளை ரட்சிக்க. எப்படி ரட்சிக்க முடியும்? தன்னையே ஒப்பு கொடுத்து ரட்சிக்க. செத்தா தான் அவருடைய அழைப்பு நிறைவேறும். சாவணும், பரிசுத்த ரத்தம் அவர் உடம்புல இருந்து கிழிச்சு கொட்டப்படணும், கீழே பூமியில கொட்டப்படணும். ஏன்னா இந்த பூமி யாரால சபிக்கப்பட்டுடுச்சு? மனுஷனால இந்த பூமி சபிக்கப்பட்டுடுச்சு. அப்போ அவர் உடம்பை கிழிச்சாதான் அவரோட ரத்தம் எல்லாம் பூமியில கொட்டும். அப்படி ரத்தம் சிந்தினாதான் அந்த பூமி பரிசுத்தமாகும். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கிடுங்க. இந்த பூமி மனுஷனால என்ன ஆகப்பட்டுச்சு? சபிக்கப்பட்டுடுச்சு. அந்த சாபம் தீரணும் அப்படின்னா கர்த்தருடைய ரத்தம் இந்த பூமியில தெளிக்கப்படணும். அவர் கிழிக்கப்படணும். கிழிக்காம எப்படி ரத்தம் வரும்? கிழிச்சு அந்த ரத்தம் சிந்தப்படணும். அவர் அழைப்பு சிலுவையில நிறைவேற்றப்பட்டது, பரிபூர்ணம் அடைந்தார். பரிபூர்ணம் அடைந்ததுனால அவர் எங்க இருக்கிறாரா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்க தேவ சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அழைக்கப்பட்டவன் தன்னுடைய அழைப்பை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினால் தேவ சிங்காசனம் உனக்கு காத்திருக்கிறது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். நான் வருகிற காலத்திலே நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயம் விசாரிக்கும்படியாக சிங்காசனத்திலே
அமர்ந்திருப்பீர்கள். ஏனால் நீ என்னால் என்ன பண்ணப்பட்டீங்க? அழைக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டாங்க. 12 சீடர்களும் யாரால் அழைக்கப்பட்டவங்க? இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவங்க இல்லையா? ஆனால் மனுஷன் எப்படி ஆயிரம் தெரியுங்களா? கடைசியாக ஒரே ஒரு அழைப்பை பார்த்து நாம் பந்திக்கு ஆயத்தமாவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பயப்படாதே, எப்படி சொல்லி அழைக்கிறாருங்க? மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்ப அப்படின்னு சொல்லி சீமோன் பேதுரு என்ன செய்யறாரு? அழைக்கிறார். அழைச்சவரு இவன் என்ன பண்ணிட்டான்? இடையில மறுதளிச்சிட்டான். இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தான், இயேசு கிறிஸ்து கூடவே சாப்பிட்டான், இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனைன்னு என்ன பண்ணிட்டான்? இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான். ஒரு பிரச்சனை, ஆலயத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ஊழியத்தின் நிமித்தமாக பிரச்சனை, என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிடான். அவன் என்ன செய்ய? நான் அறியேன் அப்படி சொல்லிட்டான். அறியேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருந்திருக்கோங்க? இயேசு கிறிஸ்து அப்படியே ரத்தத்தோடு நிற்கிறாருங்க, அப்படியே ஆணி பாய்ந்த ஒரு நிலையோடு இருக்கிறாருங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு? அவனை பார்த்து என்னை மறுதளிச்சவனேன்னு சொல்லியிருப்பார்ல? அப்படி சொல்லியிருப்பாரு? கிடையாது. உயிர்த்து எழுந்துட்டாருங்க. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில். உயிர்த்து எழுந்துட்டாரு. இப்போ வாசிங்க யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதோடு கூட அவர் கடைசியாக சொல்ல பாருங்க, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மைப்பாயாக. ஃபர்ஸ்ட் அவனை அழைக்கும் போது என்ன சொல்றாரு? மனிதர்களை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். கொஞ்சம் கடைசியா அழைத்தவர் மறுபடியும் என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மெய்ப்பாயாக. நல்லா விளங்கிக்கணுங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை எப்படி எந்த நிலைமையில அழைச்சாலும் சரி, அந்த அழைப்புல இருந்து நீ விலகி ஓடனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? உன்னை விடவே மாட்டார். நீ போயிடலாம், நீ விழுந்துடலாம், அவர் மறுதளிச்சிடலாம், ஆனாலும் உன்னை விட மாட்டார். ஏன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், என்னை அழைத்தவர் நான் பின்வாங்கினாலும் என்னை விடவே இல்லை. நான் சாவ போற நிலைமையிலேயே என்னை விடலை. என்னை கைவிடாத தேவன். நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள்லாம் என்னை கைவிட்டாலும் என்னை என்ன பண்ணல? கைவிடலை. ஏன்னா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் அழைப்பை நான் நிறைவேற்றும் வரைக்கும் என்ன பண்ண மாட்டார்? என்ன சாக விட மாட்டார். என்னை சாவே அடிக்க முடியாது. அப்படி நான் சாவறேன் அப்படின்னா அவர் அழைப்பை நிறைவேற்றியவனாக இருப்பேன். அதாங்க உண்மை. அழைப்பை நீ தெரிஞ்சுக்கன்னு நான் சொல்றதுக்கு ரீசனே தான். அழைப்பை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்னதான் பண்ணாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு மரணம் வரணும்னு நினைச்சா கூட அது உனக்கு கிட்ட நெருங்காது. எந்த வியாதி உபத்திரவம் வந்தாலும் நீ பயப்பட மாட்ட. காரணம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உனக்கு மரணமே வராதுன்னும் போது வியாதி என்ன பண்ணாது? உன்னை ஒன்றும் பண்ண. அது ரகசியம். அதனால ஒவ்வொரு சபைகளுக்கு சென்றாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீ அழைப்பை தெரிஞ்சுக்க, கர்த்தருடைய அழைப்பை தெரிஞ்சுக்க. ஊழியம் பண்ணுறதுக்கு இல்லை, நீ அழைப்பை தெரிஞ்சுக்க. அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஊழியம் பண்ணணும்னு அவரே என்ன பண்ண ஒரு ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார். உன்னை நடத்துவார், உன்னை வழி நடத்துவார், சரியான வழியில் நடத்துவார். வேதம் ஒவ்வொரு தடவும் பேசிக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட. அப்படியாப்பட்ட அபூர்வமானது தான் இந்த அழைப்புக்குரிய காரியம். மோசே தன் அழைப்பில் என்ன பண்ணான்?
நிலையாக இருந்தான். அழைப்பை என்ன பண்ணான்? நிறைவேற்றணும் இல்லையா? சாமுவேலும் அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்தான், நிறைவேற்ற. தாவீதும் அவனை அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்தான். ஒரு விஷயம் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவர்களில் யாரும் தன் அழைப்பை குறித்து ஆலோசிக்கவில்லை, தன் அழைப்பை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. நல்லா விளங்கிடுங்க. இவ்வளோ ஜனத்துக்கும் ரட்சகனா என்னை ஏற்படுத்தினார்னு மோசே சொல்லவே இல்லை. எங்கேயா சொன்னாலும் பார்த்தீங்களா? என் ஆண்டவரே என்ன துன்பப்படுத்துறீங்க, என்ன என்ன பண்ணுவா, சாகடிச்சிருங்கன்னு சொன்னோம். தேவையில்லை ஆண்டவரே இது அப்படின்னா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா அந்த வாக்கியங்களை நல்லா கவனிக்கணும் நீங்கள். தாவீது நான் எப்படியாப்பட்டவன், நான் எப்படியாப்பட்டவன், தேவனுடைய பாதத்தில் நிற்க கூட தகுதியற்றவன். நான் யாரு? மனிதன் அல்ல. யார் சொன்னதா? நல்லா விளைங்க. ஆனால் நம்ம சொல்கிறோமா? நான் எனக்கு கொஞ்சம் செல்வம் வந்துருச்சு, நான் யாரு? என்கிட்ட எல்லாம் இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் காசு வந்துச்சு, என்ன ஆயிடுச்சா? கொஞ்சம் காசு, கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வீடு, கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் நான் என்ன ஆயிடுறேன்? பெருமைக்காரனாய் மாறி. ஆனால் அழைத்தவர்களில் இவர்கள் யாரும் என்ன பண்ணிடல, ஒரு இடத்துலையும் பெருமை பாராட்டு. பேதுரு என்ன சொல்றது தெரியுங்களா? நான் ஒரு மீன் பிடிக்கிறவங்க, சிலுவையில் அறைய, இப்படி சிலுவையில் அறைய கூட நான் தகுதியற்றவனாய் இருக்கிறேனே, என்ன செய்யுங்க? தலைகீழ சிலுவையில் அறையடா. நான் இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டான ஆளு, இயேசு கிறிஸ்துக்கு தலைகீழான ஆளு. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் தேவனை என்ன பண்ணல? மறுதளிக்கல, அவர் காட்டி கொடுக்கல, தேவனை விட்டு பின்வாங்கல. ஆனால் நான் என்ன செஞ்சிட்டேன்? தேவனை மறுதளிச்சிட்டேன், யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என் கிரியைகளினாலே தேவனை துக்கப்படுத்தினேன். அதனால் நான் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு எதிரானவன், ஆப்போசிட். இன்றைக்கும் பேதுருடைய ஆலயங்களில் சிலுவை என்ன பண்ணுவோம்னா தலைகீழ தொங்கப்பட்டிருக்கும். பேதுரு ஆலயத்தில் நீங்கள் போய் பாருங்க, பேதுரு ஆலயம் தான், அங்கே சிலுவை தலைகீழ தொங்கும், தலைகீழ இருக்கும். அது ஒரு சாட்சி. இன்னைக்கு என்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது யோசிச்சு பார்க்கணும்ல. என் சாட்சி தேவனுக்குள்ள எப்படி இருக்குது? என் அழைப்பில் நான் கரெக்டாக இருக்கேன்னா? இளமையெல்லாம் போனதுக்கப்புறம் நான் தேவனுடைய வீட்டில் வந்து உட்காரேன்னா? இல்லை என் இள வயதிலேயே தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறேன்னா? நான் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நாளே இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஏதேனும் இந்த விஷயங்களிலே தவறி போய் இருந்தோம் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நம்மை நாமே சரி செய்தவளாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பந்திக்கு